கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி, தேவன் இந்த நாளுக்குரிய தியான வசனத்தை நமக்கு தந்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 84 அதனுடைய 1வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அந்த தேவ சமூகத்தினுடைய நன்மைகளையும் அங்கே நிறைந்திருக்கிற தேவ ஆசீர்வாதங்களையும் குறித்து இந்த சங்கீதக்காரன் விவரிப்பதை நாம் காண முடிகிறது. அவன் வாஞ்சிக்கிறான், தேவன் தன்னுடைய வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற, தன்னுடைய வாழ்வுக்குரிய வெற்றியை வைத்திருக்கிற, விடுதலை வைத்திருக்கிற, அந்த பதிலை வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம். அதை அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் எவ்வளவு இன்பமான ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லிவிட்டு அநேக ஸ்தோத்திரம் நன்மைகள் அந்த வாசஸ்தலத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் சபையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இவர்கள்தான் தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள். இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னோடு கூட பழகினவர்கள் என்று ஒரு தேவை வரும்பொழுது, ஒரு நெருக்கம் வரும்பொழுது அவர்களுடைய வீட்டிலே தங்கி வாசமாயிருந்து அவர்களுடைய சகாயத்திற்காக காத்திருப்பதை காட்டிலும் தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே வந்து தன் தேவைகளுக்காக, தன் விஷயங்களுக்காக யார் வாஞ்சையோடு கூட எல்லாவற்றையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறார்களோ, வேத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அப்படிப்பட்டவர்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதான காரியமாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் நிறைவேற்றப்பட்டவர்களாய், நன்மை பெற்றவர்களாய் திரும்பி சென்றிருப்பதையும் நம்முடைய பரிசுத்த வேதம் அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை விருப்பம் என்ன? நம்முடைய தேவைகள் நடுவில், நம்முடைய நெருக்கங்கள் நடுவில் நம்முடைய அர்ப்பணம் என்ன? தேவனுடைய வாசஸ்தலத்தை, தேவனுடைய மகிமை பொருந்தின ஸ்தானத்தையும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வின் எல்லா காலகட்டத்திலும் அதிகமாய் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் அமருகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே பாக்கியமான நன்மைகள் உண்டாக, பாக்கியமான வாழ்வுண்டாக, தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைந்து காணப்பட, வெற்றி வாழ்வுருவாக தேவனாகிய கர்த்தரை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமே, அதை ஒருபோதும் நம்முடைய தேவனை தேடி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர வர முடியாத அந்த சூழ்நிலைகளை ஸ்தோத்திர நம்மை விட்டு அகற்றி தேவ சமூகத்தை வாஞ்சிப்போம். தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேவ பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தை தேடி நாடி தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை பெற்று கொண்டவர்களாய் ஒவ்வொருவரும் திருப்தியாக உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த உண்மை அறியாத தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதை காட்டிலும் பல உலக உறவுகளை சார்ந்தவைகளை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் செலவிட வேண்டிய நேரங்களை மனிதர்களோடும் மாம்சமானவர்களோடும் செலவிட்டு தங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இன்னும் ஆண்டவரை கீழாக்கி கொண்டிருக்கிற, நன்மைகளை ஆண்டவர் இழக்க பண்ணி கொண்டிருக்கிற செயல்களிலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களே. தகப்பனே, தெளிவு பெற்று தேவ சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடி வரவும் தேவ சமூகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருடைய வாழ்வு பூரணமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.